பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன மின் உம்மத்தி யதுஊன யௌமுல் கியாமா குர்ரன் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் வுது ஃபமன் இஸ்ததாஅ மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல். கடந்த பாடத்தில் ஒழு செய்வதனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் எப்படி மன்னிக்கப்படுகிறது, எந்தெந்த பகுதியினுடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படுகிறது என்கிற தகவலை நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நாளைய கியாமத்துடைய நாளில் என்னுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் ஒழு செய்தார்களோ அந்த ஒழு செய்த அந்த முகம், கை போன்ற பகுதிகள் ஒளிகளாக பிரகாசிக்கும், ஒளிமயமாக ஜொலிக்கும். அந்த அடையாளத்தை வைத்துதான், அந்த பிரகாசத்தை வைத்துத்தான் இவர்களெல்லாம் என்னுடைய சமுதாயம் என்று, என்னுடைய உம்மத்து என்று நான் தெரிந்து கொள்வேன். அந்த ஒளியின் மூலியமாகவே இந்த சமுதாயத்தை நாளை மறுமையிலே அழைக்கப்படுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து தொடர்ந்து சொல்கிறார்கள், உங்களில் யாரெல்லாம் இந்த பிரகாசத்தை, இந்த ஒளியை அதிகப்படுத்தி கொள்ள நாடுகிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் ஒழு செய்து கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த நபி மொழியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.